ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 14. ஸோ 30 கொஷினுமே எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஃபைட்டர்ஸ். 30 கொஷினுமே சால்வ் பண்ணலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஐ எம் சால்விங் 30 கொஷின்ஸ் இன் அவர் சேனல். ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கும். இந்த 30 கொஷினுமே ஃபைட்டர்ஸ் ஆகஸ்ட் மந்தில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கிராஜுவேட் லெவல் கொஷின்ஸ் தான் இத்தனைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். லெட் ஸ்டார்ட் டுகெதர். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வளர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த 30 கொஸ்டின் சால்வ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய ரீசனிங் நாலேஜ் அண்ட் ரீசனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஃபைட்டர்ஸ். ஐ எம் டேம் ஷுவர் அபவுட் தட். ஸோ ரெகுலராக வீடியோ பாருங்க, கண்டினியூஸாக கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருமா? லெட்ஸ் see it. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க? இன் a certain code language, shirt milk wow is coded as SHDHRT. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பியா wow folk is coded as this. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஃபைட்டர்ஸ், ஜஸ்ட் நீங்கள் கோடை பாருங்கள். wow வந்து எந்த கோடாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இப்போ ரெண்டு கோட்லேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வாவ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே அந்த வாவுக்கான கோடு வந்து ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ என்ன ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே இந்த ஃபஸ்ட்டில் பாருங்கள் SHDXRT, இங்கே செகண்ட் கோடில் பாருங்கள் GGNESH. ஸோ SH ரிப்பீட் ஆகிருக்கு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? இந்த கோடட் கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 15 செகண்ட்லேருந்து 20 செகண்ட்குள்ளே இந்த கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஆல்பாபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபைட்டர்ஸ்? ஏலேருந்து Z, விச் மீன்ஸ் 1 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ Z-லேருந்து Y, அகெயின் 1 மைனஸு. தென் ஒய்லேருந்து எக்ஸு 1 மைனஸு. ஸோ எக்ஸ்லேருந்து 1 மைனஸ் பண்ண என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? W வரும். ஸோ Wயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, 1, 3 அண்டு 4. ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே நம்பர்ஸை பாருங்கள், இந்த மூணுத்துலேயும் ஒரே நம்பர் தான் இருக்குது, பட் இங்கே 4th ஆப்ஷனில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நம்பரை கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம நம்பரை செக் பண்ணுவோமா? ஸோ 3க்கும் 9க்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இன்ட்டு 3 பண்ணுறாங்க. 9க்கும் 27க்கும் இன்ட்டு 3 தான் பண்ணுறாங்க. தென் 27க்கும் 81க்கும் அகெயின் இன்ட்டு 3. ஸோ நம்மளுக்கு 81 இன்ட்டு 3 பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 3 ஒரு 24. ஸோ 243. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸாம் ஹால்லையும் சரி, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக ஒரு கொஷினை சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் மற்ற கொஷினுக்கும் சால்வ் பண்ண டைம் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்தையும் ஃபுல் லெட்டரும் கன்ஃபார்ம் பண்ணணும், ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் கண்டிப்பாக பத்தாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்ல வரது. நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்க அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அனாலஜி பேஸ்டு, அகெயின் ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின் தான். ஸோ என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். விலேருந்து ஒய் பாருங்கள். விலேருந்து ஒய்க்கு என்ன பண்ணலாம்? வி வந்து 22, ஸோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ ஃபைட்டர்ஸ் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சேம் வே எல்லுலேருந்து +3 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வருது? எல் வந்து 12, ஸோ +3 பண்ணால் 15 கிடைக்கும். 15 நத்திங் பட் ஓ. ஓகேங்களா? ஸோ ஓல் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், எதுலையுமே இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ செகண்ட் ஆப்ஷன் வருவோம். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், அகெயின் இங்கே Z கொடுத்துருக்காங்களா? ஸோ Z-லேருந்து பாருங்கள் ஒய்க்கு என்ன பண்ணுறாங்க? -1 பண்ணுறாங்க. இந்த சேமே அப்போது எல்லேருந்து பிக்கு பாருங்கள் -1 பண்ணியிருக்காங்களா? இல்லை. அதனால் செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்துடலாம். தேர்ட் ஆப்ஷனை பாருங்கள் ஃபைட்டர்ஸ், யூலேருந்து ஒய்க்கு கொண்டு வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம்? +4 பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சேம் வே எல்லுலேருந்து பிக்கு +4 பண்ணுறாங்களான்னு பாருங்கள். எஸ், ஃபர்ஸ்ட் +4 பண்ணுறாங்க. சூப்பர். தென் நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி இருக்குது. பியிலேருந்து எஃப் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க? அகெயின் +4. இந்த சேம் வே எஸ்லேருந்து டபிள்யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +4 பண்ணுறாங்களான்ட்டு. எஸ் வந்து 19 அண்ட் டபிள்யூஸ் 23, +4 தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லெட்டர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஐ இருக்குது, இங்கே இ இருக்குது. ஸோ இலேருந்து ஐக்கு என்ன பண்ணுறாங்க? +4 பண்ணுறாங்க. இந்த சேம் வே விலேருந்து கியூக்கு +4 பண்ணியிருக்காங்களாம் பாருங்கள். வி வந்து பார்த்தீங்கன்னா 22, தென் +4 பண்ணால் நம்மளுக்கு 26 வரும். 26 என்ன ஃபைட்டர்ஸ்? Z, பட் இங்கே கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த
தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். பட் இங்கே ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள் கரெக்டாக Z கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இந்த கொஷினில் மோஸ்ட்டாக நிறைய பேர் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹேஷ்டேக் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா இல்லை பர்சன்டேஜ் பார்க்கணுமா இல்லை எந்த இதுவை ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்ற டவுட் வரும். ஸோ உங்களுக்கு நான் கிளியராகவே இப்போ ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறது, ஹேஷ்டேக் இருக்கா, அப்போனா ஹேஷ்டேக்கில் வரது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு அது கூட இந்த ஒய் எஃப் ஐ கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே செகண்ட் செட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டு கொடுத்துட்டாங்க, செகண்ட் செட்டை வந்து நீங்கள் இங்கே ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறதுன்னு. இந்த கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஃபைட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் அகெயின் சேம் மெத்தட் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, சிம்பிள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம ஹேஷ்டேக்லேருந்து ஒவ்வொரு லெட்டராக இது கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லுக்கும் கியூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லுலேருந்து +5 பண்ணால் கியூ வருதா, ஓகே. தென் கியூலேருந்து +5 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கியூ வந்து 17 +5 பண்ணால் நம்மளுக்கு 22 வரணும், விச் இஸ் வி. ஸோ வி கொடுத்துருக்காங்களா, வி இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லெட்டரில் இங்கே அகெயின் எல் தான் கொடுத்துருக்காங்க, பட் இங்கேயும் எல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே எல் இருக்கும்போது இங்கேயும் எல் இருக்கணும், அப்படி எல் இல்லை, அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு தான். ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் போயிடலாமா, ஓகே. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அகெயின் எல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லேருந்து கியூக்கு என்ன பண்ணுறாங்க, +5 பண்ணுறாங்களா, ஓகே. இந்த சேம் வே கியூலேருந்து விக்கும் +5 தான் பண்ணுறாங்க, பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் ஆப்ஷனே பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் பி இருக்குது. ஸோ பியிலேருந்து எல் பாருங்கள், பிக்கும் எல்லுக்கும் என்ன பண்ணுறாங்க, -4 பண்ணுறாங்க. ஸோ இந்த சேம் வே எல்லேருந்து -4 பண்ணால் என்ன வரும், எல்லே வந்து 12, -4 பண்ணால் 8, விச் இஸ் நத்திங் பட் ஹெச். ஸோ ஹெச் வரணும், பட் இங்கே ஹெச் கொடுக்கல, அதனால் இந்த செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கேலேருந்து கியூ வந்திருக்கு. ஸோ கேலேருந்து கியூ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, +6 பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சேம் வே கியூலேருந்து எம்முக்கு +6 பண்ணுறாங்க பாருங்கள், அப்படின்னு பார்த்தா இல்லை, -4 தான் பண்ணுறாங்க. ஸோ திஸ் தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி த கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணமே நம்ம சொல்லிடலாம், பட் ஸ்டில் செக் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லது தானே. ஓகே, ஸோ அகெயின் நம்ம பார்த்த மாதிரி எல்லுக்கும் கியூக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆயிடுச்சு. தென் ஜிக்கும் எல்லுக்கும் கொடுத்துருக்காங்களே, ஸோ ஜிலேருந்து எல் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, +5 பண்ணுறாங்க. இந்த சேம் வே எல்லுலேருந்து கியூக்கு +5 பண்ணுறாங்க பாருங்கள், எஸ் பிளான் பண்ணுறாங்க, பிகாஸ் எல் வந்து 12, கியூ வந்து 17. ஸோ +5 பண்ணால் தானே 17 வருது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான் பைட்டர், பட் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். சூப்பர். இந்த 5th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஈச் ஆஃப் த டிஜிட்ஸ் இந்த நம்பர் இஸ் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. ஓகே, வாட் வில் பி த சம் ஆஃப் த, ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபைட்டர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் சொல்லிட்டாங்க, அப்போ லோலேருந்து ஹைக்கு போனோம். அப்போ என்ன பண்ணலாம், 1 2 இருக்குது, தென் 3 அண்டு 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. ஓகேங்களா, நம்பர் இதையும் ஒரு டைம் கவுண்ட் பண்ணிக்கலாம். 2 4 6 7. ஸோ 2 4 6 7 எல்லாம் கரெக்டாக இருக்குது, நோ நீட் டு வரி. தென் கொஸ்டின் என்னப்பா, வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் கேட்டிருக்காங்க, அது ரெண்டாவது செகண்ட் நம்பரில் 2 தான் இருக்குது. தென் செகண்ட் ஃப்ரம் த ரைட்டு, 1 செகண்ட், ஓகே. தென் செகண்ட் ஃப்ரம் த ரைட்டு, ஓகே. செகண்ட் ஃப்ரம் த ரைட்டில் வந்து 7 இருக்குது. ஸோ 2ம் 7 ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 9 வருது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கொஷினை ரீட் பண்ணி அந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறாங்களா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறாங்களா, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ். சூப்பர். இந்த 6th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக கொஷின் நம்ம ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள், 930. ஓகேங்களா, அண்டு இஸ் ஆடட் டு த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஸோ லோவஸ்ட் நம்பர் என்ன ஃபைட்டர்ஸ், 335. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர் வந்து 9 அண்டு தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர் இஸ் 5. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 14 வருது. ஸோ 14 இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் 7th கொஷின். என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், ரேங்க் பேஸ்டு கொஷின். சூப்பர். ஸோ ராகேஷ் ரேங்க்டு 24th
ஃப்ரம் த டாப். ஓகேங்களா? ஸோ டாப்பில் 24th ஃப்ரம் யார், ராகேஷ். அண்டு 34th ஃப்ரம் த பாட்டம், அவரே பார்த்தீங்கன்னா 34th ஃப்ரம் த பாட்டம், கீழேருந்து. தென் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். சிம்பிள். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்களாவே டோட்டல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. ஓகேங்களா? அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகுது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 24 ப்ளஸ் ஒரு 34 -1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகுது ஃபைட்டர்ஸ் 58 வருதா, -1 57. ஸோ 57 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் ரேங்க்டு பேஸ்டு கொஷின். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த சிம்பிள் ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச போதும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரை இவங்க கோடு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்சன்டேஜ் 9 8 7. ஓகேங்களா? இதுதான் அந்த கோடு. ஸோ இப்போ இந்த கோடை வச்சு தான் இந்த கொஷினே மையமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் எ நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட் நம்பரே இல்லை, அதனால் இப்போயே நம்ம இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஈவன் நம்பர், ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிளாக தான் இருக்குது, ஈவன் நம்பர் இல்லை, அதனால் இந்த கண்டிஷனை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் தேர்ட் கண்டிஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் த தேர்ட் எலமெண்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப், தேர்ட் எலமெண்ட் வந்து பாருங்கள் 8, அது வந்து பர்ஃபெக்ட் கியூப் தான். ஓகேங்களா? அதனால் தேர்ட் கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணுது. அது நம்ம என்னன்னு ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். பர்ஃபெக்ட் கியூபு. Then the second element is coded as the code for the third element. அப்போது தேர்ட் எலமெண்ட்டுக்கான கோடு தான் செகண்ட் எலமெண்ட்டுக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்ட் எலமெண்ட் வந்து 8, அதோட கோடு என்னன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், W இருக்குது. அப்போ செகண்ட் எலமெண்ட்டுக்கும் W தான் வருது, தேர்ட் எலமெண்ட்டுக்கும் W தான் வருது. இப்போ 7க்கு பாருங்கள் என்ன இருக்குது, B இருக்கா. ஸோ B போடுறோம். தென் பர்சன்டேஜுக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன இருக்குது, J இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எங்கே இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃபைட்டர்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த கண்டிஷன் வந்து வேலிடாக இருக்கான்னு பார்க்குறோம். கண்டிஷன் வேலிடாக இல்லைனா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்த கண்டிஷன் வேலிடாக இருக்கோ அந்த கண்டிஷனுக்கான ரூல்ஸை வந்து இப்போ நம்ம அந்த கோடில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி அந்த கோடுக்கான வேர்ட்ஸு லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பில்லாமா ஃபைட்டர்ஸ். இந்த 9th கொஷின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனே ஆப்வியஸாக பார்த்துருவோம். ஸோ ஃபைட்டர்ஸ் கே கியூ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கேலேருந்து கியூ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, +6 பண்ணுறாங்க. இந்த சேமே கியூலேருந்து என்ன பாருங்கள் ஃபைட்டர்ஸ், -3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சேம் லாஜிக் இப்போ செகண்ட் ஆப்ஷன் ரிப்பீட்டாக தான் பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, NTP கொடுத்துருக்காங்களா. ஸோ 1 செகண்ட் அதை நம்ம எழுதிப்போம். NTP. ஸோ Nக்கும் Tக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா +6 தான் பண்ணுறாங்க. சூப்பர். தென் Tக்கும் Pக்கும் பாருங்கள் -4 பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் -3 பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஆப்ஷனில் -4 பண்ணுறாங்க. ஸோ நம்ம தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணாலே ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ தேர்ட் ஆப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், Q கொடுத்துருக்காங்களா, QWS. ஸோ ஃபைட்டர்ஸ் QWS, Qவோட நம்பர் பாருங்கள் 17, தென் Wக்கு 23, Sக்கு வந்து 19. ஸோ ஆப்வியஸாக இங்கே +6 வந்துருக்கு. இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, -4 பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் -3 பண்ணியிருக்காங்க, செகண்டு தேர்டு ஃபோர்த்துலாம் -4 பண்ணுறாங்க பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வில் பி த டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இவ்வளோலாம் நீங்கள் எழுத தேவையில்ல ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டேரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் வந்துருங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 10லேருந்து 15 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ் 10th கொஷின். ஸோ இதுவும் நம்பர் அண்ட் ரிலேட்டட் கொஷின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது ×2 பண்ணுறாங்க, தென் +5, தென் அகெயின் ×2. ஸோ அந்த லாஜிக் வந்து இதுலேயும் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்வியஸாக 3லேருந்து 6க்கு ×2 தான் பண்ணியிருக்காங்க. தென் 6லேருந்து +5 பண்ணால் தான் நம்மளுக்கு 11 வரும். ஸோ 11லேருந்து ×2 பண்ணால் தான் 22. ஸோ நம்மளுக்கு லாஜிக் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 15லேருந்து 15 அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பருக்கு ×2 பண்ணல, அப்படி பண்ணால் தானே ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போயே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ டேரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ ×2 பண்ணோம், பட் இங்கே +2 பண்ணியிருக்காங்க.
அதனால் செகண்ட் ஆப்ஷனும் இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். தென் தேர்ட் ஆப்ஷன் வாங்க, இங்கே 3 ஆட் பண்ணுறாங்க, இதுவும் தப்பு தான். ஸோ டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 5லேருந்து 10 இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 5 ஆட் பண்ணோம். ஸோ 15 கரெக்டாக இருக்குது. தென் அகெயின் 2 மல்டிப்ளை பண்ணோம், 30 வரணும். ஸோ 30 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி த ஐடியல் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ லாஜிக் என்னென்னு கண்டுபிடிச்சலாமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் 11 பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் பண்ணால் ஒரு 40, தென் 21, 22, எஸ் 22. தென் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ப்ளஸ் 33 பண்ணுறாங்க. தென் ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டு 44 தான் இருக்கும். தென் ஃபைனலாக என்ன ஃபைட்டர்ஸ், 55 தானே இருக்கும். ஸோ 1, 3, 8, ஒரு 55. ஸோ ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன வருது, ஒரு 3, தென் இங்கே ஒரு 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9, ஸோ 1. ஸோ 193 வருது. ஸோ 193 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃபைட்டர்ஸ். பேசிக் ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் போல், ஜஸ்ட் 11, 22, 33 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கொஞ்சம் லென்த்தியான கொஷின், டைம் எடுக்கிற கொஷின். பட் இதெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டியதே இல்லை, ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் எத்தனை பேர் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிங்க, 2, 4, 6, 7 பேர். ஓகேங்களா, ஸோ சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஸிங் நார்த்து. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேங்களா, ஓகே. தென் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். இஃப் கீதா சிட்ஸ் அ தேர்ட் டு த ரைட் ஆஃப் கவிதா. அப்போ கவிதாவுக்கு தேர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீதா இருக்காங்க, அது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சரிதா சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமிதா, ஹூ இஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் மீட்டா. ஓ மை காட். ஸோ இது வந்து நம்ம தனியாக எழுதுனா தான் அப்புறமேட்டு தான் நம்ம இதில் எழுத முடியும். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிதா சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அமிதா. ஸோ அமிதாவுக்கு தேர்ட் லெஃப்ட்டில் யார் இருக்காங்கன்னா சரிதா இருக்காங்க. அண்டு அமிதாவை பற்றி பேசுகிறாங்க, ஹூ இஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் மீட்டா. ஸோ மீட்டாவுக்கு தேர்ட் லெஃப்ட்டில் இருக்காங்க. இப்போ புரியுதா? ஸோ அப்போ இதிலே பாருங்கள் 7 பேர் வந்துருச்சு. அப்போ இங்கே தான் எஸ்ஸு, தென் இங்கே ஏ அண்டு இங்கே எம்மு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த டேட்டா வச்சு நம்ம அந்தந்த பொசிஷனில் யார் வராங்கன்னு இப்போ நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ், நெய்தர் சரிதா நார் பாபிதா சிட்ஸ் இமீடியட் நெக்ஸ்ட் டு கவிதா. ஸோ இங்கே கவிதா வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ வேறு எங்கே வரும், இங்கே பாருங்கள், கவிதாவுக்கும் கீதாவுக்கும் 2 பேர் நடுவில் வராங்க. ஸோ அப்போ இங்கே கவிதா போட்டால் தான் இங்கே வந்து கீதா போட முடியும். ஸோ 2 பேர் பிட்வீன் இருக்கிற மாதிரி இங்கே நம்ம போட முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாபிதா வந்து பார்த்தீங்கன்னா கவிதாவுக்கு பக்கத்தில் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இங்கே தான் பாபிதா வர முடியும். ரிமைனிங் இருக்கிறது யார், ரிமைனிங் யாருப்பா இருக்காங்க, வினிதா இருக்காங்களா. ஸோ வினிதா. ஸோ எல்லாரோட கொஷினும் நம்ம இப்போ போட்டாச்சு ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை ரீட் பண்ணிடலாம். கொஷினை ரீட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, 3 ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஆர் லைக் இன் ஏ சர்டன் வே. அதாவது 3 ஆப்ஷன் சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ், சரிதா கவிதா. சரிதாக்கும் கவிதாக்கும் பாருங்கள் நடுவில் ஒருத்தர் இருக்காங்க, அது யாருன்னா வினிதா. ஓகேங்களா, தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பாபிதாக்கும் மீட்டாக்கும் பாருங்கள். ஸோ பாபிதா எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. மீட்டா இங்கே இருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் கீதா இருக்காங்க. ஓகே, சூப்பர். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் வாங்க ஃபைட்டர்ஸ், வினிதாக்கும் அமிதாக்கும் பாருங்கள். வினிதாக்கும் அமிகாக்கும் நடுவில் கவிதா இருக்காங்க, அதனால் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். தென் ஃபைனலாக ஃபோர்த் ஆப்ஷன் வாங்க, அமிதாக்கும் பாபிதாக்கும் பாருங்கள், யாருமே குறுக்கில் இல்லை. ஓகேங்களா, ஸோ இன் பிட்வீன் நோ ஒன் இஸ் தர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர், விச் மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன். அதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எந்த ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் 4 ஆப்ஷன் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். அதாவது கொஸ்டின்லாம் சேம் தான், பட் கடைசியாக கேட்கறது மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வச்சு கேட்குறாங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல. ஸோ அதுதான் புதுசாகவே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, புதுசாக, அவ்வளோதான். ஸோ 13th கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அகைன் வேர்டு அனாலஜி கொஸ்டின். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், நத்திங் டு வரி. ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், எஸ் வந்து டேரெக்டாக லாஸ்ட்டில் வந்திருக்கு. அதுமாரி பாருங்கள், ஜி வந்து டேரெக்டாக செகண்ட் செட்டில் லாஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த சேம் வே எஸ் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. தென் செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், எல் இருக்கிற வேண்டிய இடத்துல என் வந்திருக்கு, அதனால் இப்போயே நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒய் இருக்கிற வேண்டிய இடத்துல கே இருக்குது, அதனால் தேர்டும் எலிமினேட் பண்ணிடலாம்.
ஆறு இருக்கிற வேண்டியது ஐ இருக்குது, ஃபோர்த்து எலிமினேட்டட். ஸோ டேரெக்டாகவே ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட் ஃபைட்டர்ஸ். இவ்வளோ தான். ஸோ ஒரு மார்க்கு எனக்கு தெரிஞ்சு இதை செக் பண்ணி எனக்கு 5 செகண்ட் தான் இருக்கும். 5 செகண்டில் ஒரு மார்க். வேறு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ வேணால் நம்ம செகண்ட் லெட்டரும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐ வந்து ஃபஸ்ட்டில் வரணும், வந்திருக்கு. இந்த இ வந்து ஃபஸ்ட்டில் வரணும். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு செகண்ட் லெட்டரும் செக் ஆகிடுச்சு, ஆன்சரும் வந்துருச்சு. ஸோ இதுவே போதும் ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் ரிமைனிங் இருக்கிற லெட்டர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். நோ நீட் டு வரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். போட்டு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிளட் ரிலேஷன் கொஸ்டின் ஆப்வியஸாக. ஸோ டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஸ். ஸோ டி வந்து ஒய்ஃப்னு சொல்கிறாங்க யாருக்கு? எஸ்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ் வந்து மேலு, புரிஞ்சிருச்சு. தென் எல் இஸ் த டாட்டர் ஆஃப் த டி. ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர்னு சொல்கிறாங்க யாருக்கு? டிக்கு அண்டு எஸ்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஸ்ஸு. ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஆஃப் எஸ்ஸு. ஓகே. டபிள்யூ இஸ் த மதர் ஆஃப் எல்ஸ் ஃபாதர். ஸோ எல்லோட ஃபாதர் யாருப்பா? எஸ்ஸு. அப்போது எஸ்ஸோட மதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டபிள்யூ இஸ் த மதர் ஆஃப் எல்ஸ் ஃபாதர். ஸோ எல்லோடைய ஃபாதர் எஸ்ஸு, அவங்களுடைய மதர் தான் டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ சூப்பர். அண்டு பி இஸ் த சன் ஆஃப் எஸ்ஸு. ஸோ பி இஸ் த சன் ஆஃப் எஸ்னா அப்போ எல்லோட பிரதர். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை ரீட் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு கே. ஓகேங்களா? ஸோ பி வந்து கேக்கு என்னவா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சிம்பிள், பிரதரோட பையன். ஸோ பிரதர் சன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஈஸியாக எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். 15th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 7 பாக்ஸ் kept in a 1 over above. ஓகேங்களா? நாட் நெசசரிலி in the same order. ஸோ சூப்பர். அப்போ ஆப்வியஸாக நம்ம டாப்லேருந்து பாட்டம் போட்டு தான் ஆகணும். 2 3 4 5 6 7 இருப்பா. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். நோ பாக்ஸ் கெப்ட் அபோவ் எஃப். ஸோ எஃப்க்கு மேலே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாக லாஸ்ட் பொசிஷனில் தான் எஃப் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் 7th பொசிஷனில் போட்டால் தான் எயித்துன்ற ஒரு ஃப்ளோரே இல்லைல்ல, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் பொசிஷனே இல்லை. அதனால நம்ம 7th பொசிஷனில் அதை போட்டிருக்கோம். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் கே. சின்ஸ் எஃப்க்கு மேலே யாருமே இல்லாததுனால எஃப்க்கு கீழே தான் நம்ம வந்தோம். அப்படி பார்க்கும்போது 3 பாக்ஸ் இருக்குது எஃப்க்கும் கேக்கும் நடுவில். ஸோ அப்போ 1 2 3. அப்போ 3rd பொசிஷனில் தான் கே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஈஸியான பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரீட் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் இ. ஸோ டிக்கும் இக்கும் நடுவில் ஒரே பாக்ஸ் தான் இருக்குன்றாங்க. அது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இ இஸ் கெப்ட் இமிடியட்லி அபோவ் கே. ஸோ கேக்கு அபோவ் தான் இ இருக்காங்க இமிடியேட்டாக. அப்போது இந்த இடத்துல தான் இ இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அப்போது 6th பொசிஷனில் தான் டி, 5th பொசிஷனில் யாருன்னு தெரியல. அது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 4 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் ஜி. ஸோ டிக்கும் ஜிக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 5 இந்த 4 3 இந்த செகண்ட் பொசிஷன் இருக்குல்ல அது. அப்போனா கடைசியில் தான் யார்? ஜி இருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் பாயிண்ட்டு. ஜே இஸ் கெப்ட் சம் பிளேசஸ் அபோவ் ஐ. ஓகேங்களா? ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சம் பிளேசஸ் அபோவ் ஐ. அப்போ எங்கே போடலாம்? இங்கே தான் ஜே வந்தாகணும், இங்கே ஐ போட்டாகணும். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோதான்ப்பா. எல்லாரோட பொசிஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக கொஸ்டின் என்ன பண்ண பாருங்கள் ஃபைட்டர்ஸ். விச் பாக்ஸ் கெப்ட் செகண்ட் பிலோ ஜே. ஸோ ஜேக்கு 2வது பிலோவில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஜே இங்கே இருக்காரு 5th பொசிஷனில், 4th பொசிஷனில் இ இருக்காரு, நெக்ஸ்ட் பொசிஷனில் கே. ஸோ அவங்க கேவோட பொசிஷன் தான் கேட்குறாங்க. பிகாஸ் 5லேருந்து நீங்கள் 2 மைனஸ் பண்ணால் 3 வருதா. ஸோ அந்த 3rd யார் இருக்காங்களோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ப்பா? செகண்ட் ஆப்ஷனா கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க? ஹவு மெனி சச்சஸ் சிம்பிள்ஸு ஈச் விச் இமிடியட்லி ப்ரெசிடெட் பை அ நம்பர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்பர் வருதுன்றாங்க. தென் ஆல்சோ
இமீடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள். ஸோ இட் இஸ் இந்த ஃபார்மில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்பர் சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்பர் சிம்பிளாக தென் இங்கே இருக்குது பாருங்கள், நம்பர் சிம்பிள் தென் இங்கே ஒன்று இருக்குது நம்பர் சிம்பிள் தென் வேறு எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது, ஃபைனலாக ஒன்று இருக்குது நம்பர் சிம்பிள். ஸோ 3 கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ், எதில் 3 இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இதை உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரியுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஒரு மார்க் கிடைச்சிரும். சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், அகெயின் சேம் கொஷின், பட் நம்பர்ஸும் லெட்டர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நோ நீட் டு வரி. ஹவு many such numbers which is immediately preceded by a again ஒரு நம்பர் அண்ட் ஆல்சோ immediately followed by a symbol. ஸோ நம்பர் சிம்பிள் ஓகேங்களா. 2 நம்பர் சிம்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது நம்பர் சிம்பிள். தென் அகெயின் இங்கேயும் இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே 6 8 சிம்பிள் ஓகேங்களா. நம்பர் சிம்பிள். தென் வேறு எங்கே இருக்குது ஃபைட்டர்ஸ், நம்பர் சிம்பிள். இங்கே 5 6 சிம்பிள் இருக்கா, சூப்பர். தென் வேறு எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது, 1 6 அண்டு சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது, வேறு எங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ 4 எத்த இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17 ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சுங்க ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் போயிடலாமா. 18th கொஷின் ஃபைட்டர்ஸ். ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் வச்சு தான் மிஸ்ஸிங் லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஸோ டேரெக்டாக கியூலேருந்து ஓக்கு பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, -2 பண்ணுறாங்களா, சூப்பர். இந்த சேமே ஓலேருந்து எம்முக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சேம் -2. ஸோ எம்லேருந்து கேக்கும் -2 தான் பண்ணுறாங்க. ஸோ கேலேருந்து -2 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். கே வந்து பார்த்தீங்கன்னா 11, -2 பண்ணால் 9. ஸோ 9 எந்த லெட்டரை டினோட் பண்ணுது சொல்லுங்கள், ஐ டினோட் பண்ணுதா. ஸோ ஐயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஐயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. எதுக்குடா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் செக் பண்ணேன், வெரி பேடு. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டீலேருந்து ஆறு கொடுத்துருக்காங்க. ஸோ டீலேருந்து ஆறு பாருங்கள், -2 பண்ணுறாங்க அகெயின். ஸோ ஆர்லேருந்து பிக்கும் -2 தான், பியிலேருந்து என்னுக்கும் -2 தான். ஸோ என்லேருந்து -2 பண்ணுங்கள், என்ன வருது, எல் வருது. ஸோ எல் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எம்லேருந்து கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணுறாங்க, எம்லேருந்து கே என்னப்பா பண்ணுறாங்க, அகெயின் -2. தென் கேலேருந்து ஐக்கும் -2 தான். அண்டு வேறப்பா ஐலேருந்து ஜியா -2 தான். தென் ஜிலேருந்து -2 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு இ வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இ இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18 ஓகேங்களா. ரொம்ப சூப்பரான கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாமா. 19th கொஷின், டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப். ஸோ சேம் தான், 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஸ்லேருந்து எஸ்ஸுக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வளர்றானா, ஓகே. எஸ்லேருந்து எக்ஸுக்கு பாருங்கள், +5 பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ்லேருந்து யூக்கு பாருங்கள், தென் -3. ஸோ +5 -3 இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகணும் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. +5 -3 ஓகே. தென் இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஐலேருந்து ஜிக்கு என்ன பண்ணுறாங்க, நத்திங், ஜஸ்ட் -2 தான் பண்ணுறாங்க. ஓ மை காட். தென் ஜிலேருந்து எல்லு பாருங்கள், ஜிலேருந்து எல்லுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், ஜி வந்து 7, எல் வந்து 12. ஸோ +5 பண்ணுறாங்க ஓகே. தென் யூலேருந்து ஜெட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், யூலேருந்து ஜெட்டு பார்த்தீங்கன்னா +5 பண்ணுறாங்க ஓகே. தென் ஜெட்லேருந்து டபிள்யூ பாருங்கள் -3. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆப்ஷன் 2 இஸ் த டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ் ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷனும் பாருங்கள் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கு, அதாவது +5 -3. வேற இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா -2 +5ன்னு அப்படியே உல்ட்டா பண்ணியிருக்காங்க. அதனால செகண்ட் ஆப்ஷன் வில் பி த டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன். ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19 ஓகேங்களா. சூப்பர் ஃபைட்டர்ஸ். இப்போ 20th கொஷினா, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஈச் ஆஃப் த டிஜிட்ஸ் இந்த நம்பர் அரேஞ்ச்டு இன் த டிசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு, த portion of how many digits will remain unchanged as compared to that original number. ஸோ அதனால் நம்ம ஒரிஜினல் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிப்போம் ஓகேங்களா. ஸோ 4 3 1 9 2 8 6 ஓகேங்களா. தென் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ், நம்ம தான் அரேஞ்ச் பண்ணோம். எப்படி அரேஞ்ச் பண்ணோம், அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு ஓகேங்களா. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் உள்ள எழுதிட்டு போகணும். ஸோ 8, அதுக்கப்புறம் ஆப்வியஸாக 6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9 இருக்கா, ஓ மை காட், சாரிப்பா 9, தென் 8 6, வேறு என்னப்பா 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ எத்தனை
பேர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆகலை, ரெண்டாவதும் பாருங்கள் ஆகலை, மூணாவதுல பார்த்தீங்கன்னா 1 6 ஆகலை, இங்கேயும் ஆகலை, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 3 ஆகலை, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 8 ஆகலை, நெக்ஸ்ட்டு 1 6. ஸோ எதுவுமே மேட்ச் ஆகலை ஃபைட்டர்ஸ், எல்லாமே தப்பான பேர் தான். ஸோ நன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ அதான் ஜஸ்ட் அவங்க பேர் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. அதான் பழைய நம்பருக்கும் புதுசாக ஃபார்ம் பண்ண நம்பருக்கும் எத்தனை நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எதுவுமே மேட்ச் ஆகலையே, நம்ம என்ன பண்ணுறது? ஸோ கொடுத்துக்கிற டேட்டா அதுதான். ஸோ ஆப்ஷன் என்னப்பா 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். சூப்பர் ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணுறனோ, பட் புரியுது இல்லை? ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேகமாக போகிறேன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்லோ பண்ணி நடத்துகிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான், நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இந்த 21th கொஷின் எப்படின்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 7 பாக்ஸா? 7 பாக்ஸ் கெப்ட் 1 over above சேம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? 4 5 6 7. தென் இப்போ டேரெக்டாக பாயிண்ட் ரீட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஒன்லி ஜி கெப்ட் அபோவ் ஜே. ஸோ ஜேக்கு மேலே ஜி மட்டும்தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன சொல்கிறது, 7th பொசிஷனில் தான் ஜி, 6th பொசிஷனில் தான் ஜே. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு மேலே தான் யாருமே வர முடியாது, அதனால் அங்கே போட்டிருக்கேன். தென் ஒன்லி கியூ இஸ் கெப்ட் பிட்வீன் ஜே அண்ட் ஹெச். ஸோ ஜேக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் கியூ தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போது 5th பொசிஷனில் தான் வந்து யார் கியூ போட முடியும், 4th பொசிஷனில் வந்து ஹெச் போட முடியும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கா? ஜேக்கும் ஹெச்சுக்கு நடுவில் கியூ இருக்காரு அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஒன்லி ஐ இஸ் கெப்ட் பிலோ பி. ஸோ பிக்கு கீழே ஐ மட்டும் தான் வராருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாக இங்கே தான் வந்தாகணும், ஃபர்ஸ்ட்லையும் செகண்ட்லையும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஓ அண்ட் ஐ. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3rd பொசிஷன் மட்டும் தான், அதுதான் வந்து ஓ. ஸோ ஓக்கும் ஐக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்களா? ஓகே, யார் பி மட்டும்தான் இருக்காரு. ஸோ அப்போ ஒருத்தர் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி கொஷின் என்னவோ அதை சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 22nd கொஷின். வெயிட், 22nd கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஈச் டிஜிட் in the number arranged ascending order from left to right. Okay, ascending order எழுதுறோம். ஓகே, then what will be the sum? ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஃபைட்டர்ஸ். அசெண்டிங் ஆர்டர்னா அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். ஸோ 1 இருக்குது. நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக 3. ஓகே, 3 4 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. ஸோ 2 4 6 7, 2 4 6 7 கரெக்டாக இருக்குது. ஓகே, தென் கொஷின் என்னப்பா, வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் which are first from the left. So first from the leftல first இருக்காரு. Then second from the right end. Second from the rightனா 7 இருக்காரு. ஸோ ஃபைட்டர்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆட் பண்ண என்ன வருது, 8 வரும். ஸோ 8 எங்கே பாருக்கு, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? 23rd கொஷின் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 4லேருந்து 10 என்னப்பா பண்ணலாம், +6 பண்ணலாமா? தென் 10லேருந்து 19 என்னப்பா 9. தென் 19லேருந்து 34. ஓ மை காட், என்ன பண்ணுறாங்க, +15. எஸ், +15. தென் ஃபைட்டர்ஸ் இதில் பாருங்கள் 24 இல்லை 34. 24 தான், +24. ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன லாஜிக் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? +3 பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு என்ன பண்ணுறாங்க? ஸோ +3 தானே வச்சுப்போம். தென் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ் +6. இதில் பாருங்கள் +9. தென் ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டு +12 தான் இருக்கும். ஸோ இந்த 12 வந்து இந்த 24 கூட ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணால் நம்மளுக்கு 36 வரும். தென் இந்த 36 நம்ம 58ஓட ஆட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே 58 போடுங்க, ஆட் பண்ணுங்கள், 14 ஒரு 1 9. ஸோ 94 கிடைச்சிருக்கு ஃபைட்டர்ஸ். 94 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஓகேங்களா? ஸோ டபுள் லேயர் போயிருக்கு ஃபைட்டர்ஸ். ஒவ்வொரு கொஷன்லாம் மோஸ்ட்டாக சிங்கிள் லேயரில் ஆன்சர் கிடச்சிரும். பட் டபுள் லேயர் போகுதுன்னா ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ஈஸி கான்செப்ட். ஓகேங்களா? நத்திங் டு வரி. ஸோ 94 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஸ்லாகிசம் கொஷின். ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்லாகிசம் கொஷின் வந்திருக்கு. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், நத்திங் டு வரி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆல் கேட்ஸ் ஆர் பில்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் கேட்ஸ் ஆர் பில்லு. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நோ ஸ்னேக் இஸ் பில்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நோ ஸ்னேக் இஸ் பில்லு. ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் டால்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஓ, ஆல் snakes ஆர் டால்ஸ். ஓகே, சூப்பர்ப்பா. டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக கன்க்ளூஷனை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சம் டால்ஸ் ஆர் நாட் கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சம் டால்ஸு. ஸோ டால்ஸ் இங்கே இருக்குது. கேட்டு சின்ஸு வந்து என்ன சொல்கிறது, நோ பில்ஸ் ஆர் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பில்ஸுக்குள்ளே தான் கேட் இருக்குது. ஓகேங்களா, அதேமாரி பார்த்தீங்கன்னா டாலுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஸ்னேக்கும் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சம் டால்ஸ் வந்து நாட்டு கேட்டுன்னு சொல்கிறது லாஜிக் தான். புரியுதுங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சி ஸ்னேக்குக்கும் பில்லுக்கு தான் ரிலேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. நோ ஸ்னேக் இஸ் பில்லுன்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் பில்லுக்குள்ளே தான் வந்து அந்த என்ன சொல்கிறது கேட்டே இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்கை வந்து பார்த்தீங்கன்னா டாலுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சம் டால்ஸ் வந்து நாட் கேட்டுன்றது லாஜிக் தான். அதனால் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நோ பில்ஸ் ஆர் டால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பில் இங்கே இருக்குது, டால் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நோ பில்லுன்றாங்க. மொத்தமாகவே நோ பில்லுஸ் டால்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டைரக்ட் ரிலேஷனே இல்லை, பில்லுக்கும் டாலுக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை. ஸோ அதனால் இந்த செகண்ட் கன்க்ளூஷன் வந்து தப்பு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஸ்லாகிசம் கொஷின். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் கரெக்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சம் டால்ஸ் ஆர் நாட் கேட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே செகண்டில் பார்த்தீங்கன்னா நோ பில் இஸ் டால்னு சொல்கிறாங்க. டோட்டலாகவே நோ பில் இஸ் டால்னு சொல்கிறாங்க. ஸோ பில்லுக்கும் டாலுக்கும் டைரக்ட் ரிலேஷன் இங்கே இல்லை. அதனால் நம்ம மொத்தமாகவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சம் பார்ட்னா மேபி சான்சஸ் இருக்குது, பட் நோ ஃபுல்லானா ஒரு சான்ஸுமே இல்லை. அதனால் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், 25th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள். கோடு என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 9 4 @ 1. ஓகேங்களா, இதுதான்ப்பா கோடு. இப்போ டேரெக்டாக கண்டிஷன் ரீட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுக்கு, வேறு எதுவுமே பண்ண தேவை. இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள், ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிளா இல்லை, அதனால் டேரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டிஷனை இப்போவே நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் த ஆட் நம்பர், எஸ் கரெக்டாக இருக்குது, ஆட் நம்பர் தான். தென் லாஸ்ட் எலமெண்ட் இஸ் ஈவன் நம்பர், லாஸ்ட் எலமெண்ட்டில் 1 இருக்குது, 1 இஸ் ஆட் நம்பர். ஸோ செகண்ட் கண்டிஷனும் தப்பு தான். தேர்டு வாங்க ஃபைட்டர்ஸ், தேர்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், தேர்டும் ஃபோர்த்தும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா, சாரி செகண்டும் தேர்டும். செகண்டில் வந்து 4 இருக்குது, தேர்டில் வந்து சிம்பிள் இருக்குது, அதனால் இதுவும் தப்பு தான். இப்போ நம்ம இந்த நம்பருக்கு என்ன கோடோ அதுதான் டைரக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் 9க்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ இருக்குது. ஸ்டார்டிங் வித் ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் இருக்குது. தென் 4க்கு என்ன கோடுன்னு பாருங்கள், எஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் எஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே மார்க் எடுத்துலாம். நத்திங் டு வரி, ரீசனிங் இஸ் வெரி வெரி ஈஸி டு எவ்ரி ஒன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் போதும், எக்ஸாம்பிளாக அது உங்களுக்கு ரொம்ப பூஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் ஃபைட்டர்ஸ், இந்த 26th கொஸ்டின் என்ன பண்ணலான்னு பார்க்குறோமா. ஸோ வினய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏ இங்கே வச்சுப்போம். he drives a 3 km towards north. ஸோ நார்த்துக்கு 3 கிலோமீட்டர் போகிறாரு. தென் he takes a right and drives a 2 km. ஸோ ரைட்னா இந்த டைரெக்ஷனு, ஸோ 2 கிலோமீட்டரு. அப்போ இங்கே இருக்காரு. தென் he take left and drives a 3 km. ஸோ லெஃப்ட்டு நான் மேலே, ஸோ இங்கே வந்துட்டாரு. ஓகே, தென் என்னப்பா பண்ணுறாரு, தென் he takes a left again and drives a 6 km. ஸோ அப்போ இது உள்ளமே 3 கிலோமீட்டர். தென் இங்கே வர்றாரு இப்போ. ஸோ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இப்போ இங்கே இருக்காரு. தென் என்னப்பா பண்ணுறாரு, ஃபைனலாக he turn left again and drives a 6 km to reach a point P. ஸோ திருப்பியும் 6 கிலோமீட்டர் போகிறார் ஃபைட்டர்ஸ். அப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்காரு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு 3 கிலோமீட்டரா இல்லை 2 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் இல்லை ஃபைட்டர்ஸ். என்னன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 கிலோமீட்டர் போயிருக்காரா. ஸோ இங்கே மேலே ஓவராலாக 6, அப்போ இது 2னா இது வந்து 4. ஓகேங்களா, ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்க முடியும். ஸோ ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் என்ன, ஹவு மச் டிஸ்டன்ஸ் வந்து விச் டைரக்ஷன் ஈ ஷுட் ட்ராவல் டு ரீச் பாயிண்ட் ஏ. ஸோ அவர் வந்து இப்போ இருக்கிற பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்னா பியில் இருக்காரு. ஸோ பியில் இருந்து ஏக்கு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த எந்த டைரக்ஷனில் போனோம், ஈஸ்ட்டை நோக்கி போனோம். ஓகேங்களா, ஸோ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எங்கேப்பா இருக்குது, தேர்ட் ஆப்ஷனா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஈஸி கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. ஸோ இந்த கொஷின் இன்னும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 27. ஸோ சேம் கான்செப்ட் தான், பட்டு நம்பர்ஸ் மட்டும் வேரி ஆயிருக்கு. ஸோ ஸ்டீவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து
10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து. ஸோ 10 கிலோமீட்டர் நார்த்து போயிட்டார் ஃபைட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இ டேக்ஸ் அ ரைட்டு. ஸோ ரைட்னா இந்த டைரெக்ஷன் தானே, ரைட்டு ட்ரைவ்ஸ் 7 கிலோமீட்டர். ஸோ 7 கிலோமீட்டரு ரைட்டு வந்துட்டார். ஓகே, தென் இ டேக்ஸ் அகைன் ரைட்டு ட்ரைவ்ஸ் 3 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டரு. ஸோ ரைட்டு இங்கே இருக்கார் இப்போது. ஓகே, தென் இ டேக்ஸ் லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இந்த டைரெக்ஷனில் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ லெஃப்ட் என்னவா இருக்க முடியும், இதுவாக தானே இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ 5 கிலோமீட்டரு லெஃப்ட் எடுத்து இங்கே வந்துட்டார். தென் இ டேக்ஸ் ஃபைனலாக ரைட் டேர்ன் அண்ட் ட்ரைவ்ஸ் 7 கிலோமீட்டர். அப்போனா கரெக்டாக இங்கே இருப்பாரா? ஓகே, ஸோ இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் எவ்வளோ வருது. இது ஒரு 5, இங்கே ஒரு 7. ஸோ 12 தான் ஓவரால் டிஸ்டன்ஸு. அந்த எந்த டைரெக்ஷன் போனோம், வெஸ்ட்டு நோக்கி போகணும். ஓகேங்களா, அப்போ தான் பாயிண்ட் ஏக்கு போக முடியும், பாயிண்ட் பியிலிருந்து. ஓகேங்களா, ஸோ இப்போ 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. சாரி 27. ஓகே 27. ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக டேட்டாவை அப்ளை பண்ண தெரிஞ்சால் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், 28th கொஷின். ஸோ இதே என்ன பண்ணலான்னு பாருங்கள், வியிலிருந்து பி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், டேரெக்டாக கம்பேர் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ வி வந்து பார்த்தீங்கன்னா 22 ஃபைட்டர்ஸ், பி வந்து 16. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது ஃபைட்டர்ஸ், 6 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேம் வே எக்ஸ்லேருந்து 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் வந்து 24, ஆர் வந்து 18. ஸோ ஆப்வியஸாக 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ எஃப்லேருந்து 6 மைனஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். எஃப் வந்து 6. ஸோ டேரெக்டாக 6 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக 20 Z தான் போவோம், 26. ஸோ ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா, தென் ஆப்வியஸாக நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் தான் செக் பண்ணி ஆகணும். வெரி பேட். ஓகே, தென் ஏலேருந்து யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏலேருந்து யூக்கு என்னப்பா பண்ணுறாங்க, அதே -6 தானே. எஸ், -6 தான் பண்ணுறாங்க. தென் சிலேருந்து டபிள்யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அகெயின் -6 தான். தென் ஆப்வியஸாக கேலேருந்து -6 பண்ணுங்கள். கே வந்து 11, -6 பண்ணால் 5 வரும். 5 இஸ் நத்திங் பட் இ. ஸோ செகண்ட் லெட்டர் இ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்லையும் 4th ஆப்ஷன்லையும் இருக்குது. ஓகேங்களா, அதனால நம்ம இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் தான் போய் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ், ஜிக்கும் ஏக்கும் பாருங்கள். ஜிக்கும் ஏக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் -6 தான் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம கியூலேருந்து -6 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். கியூ வந்து 17, -6 பண்ணால் நமக்கு 11 வரும். ஸோ 11 நத்திங் பட் கே. ஸோ அப்போ தேர்ட் லெட்டர் கே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப சிம்பிள் தான், நத்திங் டு வரி. ஜஸ்ட்டு என்னென்ன கோடு இருக்கோ அது டேரெக்டாக ரிலேட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா, சூப்பர். இந்த 29th கொஷின் என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட்டு ஏபிசிக்கு கோயினை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ 63. டிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக்கு என்னப்பா மைனஸா, ஸோ -19. சிக்கு என்ன ஃபைட்டர்ஸ், ப்ளஸ் சிம்பிள் 6. தென் பிக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இன்ட்டு கொடுத்துருக்காங்களா 9. அண்ட் டிக்கு அகெயின் மைனஸு இன்ட்டு ஏக்கு டிவைட் சிம்பிள் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணி போட்டுடலாமா. ஸோ டிவைட் பண்ண என்ன ஆகுது ஃபைட்டர்ஸ், ஒரு 1 4s are 4, ரிமைனிங் 1, 4 4s are 16. ஓகேங்களா, ஸோ 14 ஃபைனலாக. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும், சிம்பிள். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 54 வருது. ஸோ 14 மைனஸ் பண்ணுங்கள், விக்கெட்டு 40. ஓகேங்களா, ஸோ அந்த 40க்கும் இந்த 63 ஆட் பண்ணால் நமக்கு 103. ஸோ 19 மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 19 மைனஸ் பண்ண என்ன வருது ஃபைட்டர்ஸ், இங்கே ஒரு 4 வருது. ஸோ 9 ஆப்வியஸாக 1 போனால் 8. ஸோ 84 வருது ஃபைட்டர்ஸ். 84 இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா, வெரி 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 சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். சைனை வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, நத்திங் டு வரி. சூப்பர். ஸோ ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ், ஃபைனல் ப்ராப்ளம் இந்த டாஸ்க். ஓகேங்களா, சூப்பர். என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், 7 பீப்புளா sitting in a straight row facing north. So 1 2 3 4 5 6 7. இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒன்லி 2 people சிட் பிட்வீன் டீக்கும் சிக்கும். டீ தானே அது, எஸ், டீக்கும் சிக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒன்லி டி இஸ் சிட்ஸ் ரைட் ஆஃப் யூ. ஸோ யூக்கு ரைட்டில் டி மட்டும்தான் இருக்காரு. அப்போ இங்கே யூ போட்டால் தான் இங்கே டி போட முடியும். ஸோ யூக்கு ரைட்டில் ஒரே ஒருத்தர் தான், அது டி மட்டும்தான். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒன்லி 1 person சிட் பிட்வீன் சி அண்ட் யூ. ஸோ சிக்கும் யூக்கு நடுவில் ஒருத்தர் தான் உட்கார்றாரு, அதையும் போட்டாச்சு. சின்ஸ் நம்ம சியோட பொசிஷன் தெரிஞ்சதுனால இந்த கண்டிஷனை இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது சிக்கு லெஃப்ட்டில் 3 பேர் இருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ இங்கே தான் டி. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னப்பா, பி சிட்ஸ் அட் சம் பிளேசஸ் ரைட் ஆஃப் எஸ். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி சிட்ஸ் சம் பிளேசஸ் ரைட் ஆஃப் எஸ். பி தானே,
எஸ்ஸுக்கு ரைட் சைடில் பி செட் பண்ணுறாரு. பட் சம் பிளேசஸ் லெஃப்ட் ஆஃப் ஏ, சம் பிளேசஸ் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ இருக்கிறது இந்த 3 பொசிஷன் தான் காலியாக இருக்குது. அப்போ டேரெக்டாக இங்கே எஸ்ஸு, இங்கே பி, இங்கே ஏ. ஓகேங்களா? ஸோ எல்லா டேட்டாவும் அப்ளை பண்ணியாச்சு, எல்லா லெட்டரும் ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சூப்பர். இப்போ டேரெக்டாக கொஷின் வந்துருக்கும் ஃபைட்டர்ஸ், ஹவு many people sit between ஏ அண்ட் எஸ்? ஸோ ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? பி இருக்காரு, சி இருக்காரு, விச் மீன்ஸ் 2 members. ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer for question number 30. That is our final question. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 30 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆகஸ்ட்டில் கேட்ட என்டிபிசி கிராஜுவேட் கொஷின். ஓகேங்களா? ஸோ கிராஜுவேட் லெவல்லே இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் என்னுடைய எய்ம் என்னன்னா, நீங்கள் இந்த கொஷின்ஸை வந்து ஒரு 16 to ஒரு 17 or 18 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணணும். அதுதான் என்னுடைய அல்டிமேட் எய்மே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதேமாரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போடுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் கண்டிப்பாக 18 or 16 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போது மற்ற மேக்ஸுக்கும் உங்களுக்கு ஜிகேக்கும் அதிகப்படியான டைம் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாகவே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரீசனிங் பொறுத்தவரை ஸ்பீடு தான் ஃபைட்டர்ஸ். ஸ்பீடு எந்தளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஸ்பீடை தக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸை நான் தொடர்ந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில்லும் வளர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எதனா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள். இல்லை நான் நடத்துகிற மெத்தடில் எங்கன்னா ப்ராப்ளம் இருக்குன்னா அதுவும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நம்ம மாற்றிப்போம், அடாப்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? நத்திங் டு வரி. எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ணுறோம். ஸோ இதில் ஈகோவை பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.